ஏன் அப்போ இந்த போன் எதனால் கர்த்தர் உண்டாக்கினார் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அடுத்து ஜோஷுவா ப்ரேயர் பண்ணும்பொழுது சூரியன் ஒன் டே ஸ்டாப் ஆச்சு இல்லை, ஆனால் பூமி தான் நிற்கணும். ஸோ பூமியுடைய சுழற்சி தான் ரொட்டேட் ஆகிறதுனால தான் இந்த டே அண்ட் நைட் உருவாகுது. ஜோஷுவாவுக்கு டே கண்டினியூஸாக வேணும்னா பூமியின் சுழற்சி தான் நிற்கணும். ஏன் சூரியன் பைபிளில் இருக்கு அப்படின்னு அது ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தேன். ஹில் 7 ஹில்ஸ் பற்றி நான் பைபிளில் வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 17:9 இருக்கும் 7 ஹில்னு. அப்போது ஜீசஸ் வந்து ஒளிவு மலையில் தான் அவருடைய செகண்ட் கமிங் வரப்போகுது. அந்த ஆன்டி கிரைஸ்ட் 7 ஹில், இத்தாலி 7 மலை, அது மாதிரி இந்தியாவிலே திருப்பதி 7 மலை, கேரளாவிலே சபரிமலை. இது குறித்து நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் டைம் தேவ சித்தமானால் வரும்பொழுது ஐ வில் கம் வித் மலையாளம் டிரான்ஸ்லேட்டர். தமிழ் மலையாளம் டிரான்ஸ்லேட்டரோடு நான் இங்கே வருகிறேன். வந்து ஒரு 1 hour to 1 hour உங்களோடு கூட இந்த ரிசர்ச் குறித்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணி மெசேஜ் கொடுக்குறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென், ஆமென். பரலோக பிதாவின் நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உடைய தெய்வீக மகிமையும் வல்லமையும் வானத்திலிருந்து இறக்கி உங்களுடைய பிள்ளைகளை அபிஷேகிக்க முடியாத நான் ஜெபிக்கிறேன். எலியாவின் தேவன் எங்கே என்பதல்ல, தேவனுடைய எலியா எங்கே என்பது போல எலியாவின் மீது இறங்கி அபிஷேகம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஐயா. இப்பொழுது ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருப்பதாக. ஓ தேவனுடைய பிள்ளைகளை மகிமையாய் வல்லமையாய் அக்கினியாய் பூமியிலே பயன்படுத்த முடியாத நான் ஜெபிக்கிறேன் ஐயா. வல்லமையாக ஒரு பிள்ளைகளை உமக்காக பயன்படுத்துகிறாங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் நீ தகப்பனே. தேவரீர் தெய்வ பிரசன்ன பிள்ளைகள் மூடிக்கொள்ளட்டும். இந்த ஆராதனை தேவன் அங்கீகரித்தருடும். ஆராதனையில் செய்து கொடுக்கிற தேவ மகனோடு கூட கிருபையும் அபிஷேகம் இருப்பதாக. வானத்தின் கதவுகளை திறந்து விட வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. மகன் பிரசங்கிக்கும் பொழுது வானத்தில் தேவனுடைய மகிமை இறங்க முடியாத நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கவலையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் துயரத்தோடும் உபத்திரத்தோடும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ ஆறுதல் கொடுப்பீராக. வியாதியோடு பலகீனத்து வந்த பிள்ளைகளை சொஸ்தமாக்க முடியாது, சுகமாக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் இறங்கட்டும். இப்பொழுதே இறங்கட்டும். இப்பொழுதே இறங்கட்டும். இப்பொழுது வல்லமை. எல்லாரும் கரங்கள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்கள் தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவ മഹിമ ഇറങ്ങുന്നത്. தேவ മഹിമ. അപ്പോൾ അവരെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കണമെന്നാണ് പറഞ്ഞത്. അദ്ദേഹത്തിന് അവിടെ ഒരു ചർച്ചുണ്ട്. ഇനി വരുമ്പോൾ പുള്ളിക്കാരനൊരു ട്രാൻസ്ലേറ്ററെ കൂടെ കൊണ്ടുവരാം. അല്പസമയം നമ്മുടെ മധ്യത്തിൽ ശുശ്രൂഷിക്കാമെന്നൊക്കെയാണ് പറഞ്ഞതായിട്ടാണ് എനിക്ക് മനസ്സിലായത്. നിങ്ങൾക്ക് അത് മനസ്സിലായി കാണും എന്ന് ഞാൻ കരുതുന്നു. കർത്താവ് സഹായിക്കട്ടെ. താങ്ക് യു വെരി മച്ച്. ഓക്കെ.